சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறோம். சுண்டக்காய் நல்லா நசுக்கி பாருங்கள், விதைய எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். பூண்டு, சிறு வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். புளி நம்மளுக்கு தேவையான புளி வந்து நமக்கு அரைச்சி ஊற்ற போகிறோம். இது செய்கிறது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மண் கடாய் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. புளி குழம்பு பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சுண்டக்காய் போட்டுடலாம் எண்ணெயில். சுண்டக்காய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதந்துட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். சுண்டைக்காயிலே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு சுண்டைக்காய். பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறிடலாம். இப்போ வந்து மஞ்சள், தனியாப்பொடி, மிளகாத்தூள் போட்டுடலாம். நான் தனித்தனியாக அரைச்சதுனால எல்லாம் தனித்தனியாக போடுறோம். நீங்கள் ஒன்றா அரைச்சிருந்தா மிளகாத்தூள் எப்படி அதையே போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றா ஒரு அரைச்சிடுது. நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான். இப்போ வந்து பேஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு இப்படி அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு நல்லா இருக்கும். வெங்காயம், பூண்டெல்லாம் அப்படியே போட்டோம்னா சாப்பிடும்போது எல்லாம் எடுத்து தனியாக வச்சுடுவாங்க. அதனால இப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு தேவை புளி தண்ணி வேணுமோ அவ்வளோ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். சுண்டக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா காய் வெந்துடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுண்டக்காய் புளிக்குழம்பு பிடிக்கும், சாதத்துக்கு, களிக்கு, தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இது போட்டு சாப்பிட்டா. உங்களுக்கும் சுண்டக்காய் புளிக்குழம்பு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.